லாங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டு ஒரு வாரத்திற்கு மேல் ஆகிறது. காற்று மாசு குறையாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. AQI எனப்படும் காற்றின் தர குறியீடு 100 என்ற அளவை தாண்டும் போது அது மனிதர்கள் சுவாசிக்க தரமற்றதாக கருதப்படுகிறது. காற்றின் தரம் மேலும் மாசடைந்தால் காற்று மாசை தடுக்கவும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. கடந்த வாரத்தில் டெல்லியில் காற்றின் தர குறியீடு 450ஐ கடந்தது. ஒரு சில இடங்களில் காற்றின் தர குறியீடு 1000ஐ கடந்தது. இது மிக மிக மோசமான நிலை என்பதால் உடனடி நடவடிக்கை எடுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. இதையடுத்து பெட்ரோல் டீசலில் இயங்கும் கனரக வாகனங்கள் டெல்லியில் நுழைய தடை விதிக்கப்பட்டது. பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டு ஆன்லைன் வகுப்புகள் துவங்கப்பட்டன. அரசு தனியார் ஊழியர்கள் பெரும்பாலும் வீட்டில் இருந்தபடி பணியாற்ற உத்தரவிடப்பட்டது. இத்தனை நடவடிக்கைகளுக்கு பிறகும் டெல்லியில் காற்று மாசு கட்டுக்குள் வந்தபாடில்லை. இன்று காலை டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலும் காற்றின் தர குறியீடு 400 என்ற அளவில் இருந்தது. அரவிந்த் விகார், அசோக் விகார், ஏர்போர்ட், ஜானகிபுரி, காலிந்தி குஞ்ச் போன்ற இடங்களில் காற்று மாசு அதிகரிப்பால் எங்கு பார்த்தாலும் புகை மண்டலமாக காணப்பட்டது. டெல்லியின் இந்தியா கேட், அஷர்தாம் கோயில் உள்ளிட்டவற்றை காண வரும் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். கடும் கட்டுப்பாடுகள் விதித்த பிறகும் டெல்லியில் காற்றின் தரம் மேம்படாததால் காற்று மாசை குறைக்க வழி தெரியாமல் அதிகாரிகள் விழிப்புதுங்கியுள்ளனர். இதனால் தலைநகரில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.